அவரை நோக்கி பார்த்த நேரம், அவரை பார்த்த நேரம், அவரை கூப்பிட்ட நேரம், அவருடைய பாதத்தில் காத்திருந்த நேரம், நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய சத்தத்திற்கு பதில் தந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நெருக்கங்கள், போராட்டங்கள், மரண கண்ணிலிருந்து நம்மை தப்பி வைத்த அந்த நல்ல தகப்பனை வாய்களை திறந்து நாம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. மகா பரிசுத்தம் உள்ள தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக காணப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சதா காலமும் அரசாளுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக காணப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் துதிங்க, வாய்களை திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு வார காலமும் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நல்ல தகப்பனாக இருந்தீரே, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து, ஒரு சிநேகிதனாக இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க, தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிய விடாதபடி ஆண்டவரே ஜனங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற விடாதபடி தடபணுகிற எல்லா பாரம்பரியத்தின் கிரியைகள், அந்த உலகம் பிசாசு மாமிசத்தின் கிரியைகள், எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். ஜனங்கள் ஆண்டவரே கூடிய நேரத்தில், கூடிய சீக்கிரத்தில் கடந்து வந்து ஆண்டவரே ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே.
இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்றி உள்ள இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார காலம் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. அது நிமித்தமாக இந்த நாளிலும் கூடி வந்து நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லா தடைகளை மாற்றுங்க. ஜனங்கள் எல்லாரும் ஏற்ற நேரத்தில் என் தகப்பன் நீங்க கூட்டி கொண்டு வரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் ஒன்று சேர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல் தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம்.
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னும் உற்சாகமாக நம் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் நமக்கு செய்து ஒவ்வொரு நன்மைகளை நினைத்தவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. மீண்டும் ஒரு பாடலை பாடப் போகிறோம். நன்றி சொல்லி பாடுவேன். நான் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நான் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே என்ற பாடலை பாடப்போய் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் அவர் நல்லவராக வல்லவராக நமக்கு இருந்த நன்மை செய்கிறவராக நம்ம கூடவே இருந்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்து நாம் கேட்டதற்கும் அவருடைய பாதத்தில் காத்திருந்ததற்கும் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அந்த கர்த்தர் இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி உற்சாகமாக ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே பாடுங்க. நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தாரே அந்த பாதுகாத்த தகப்பன். அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நம்மை மூடி மறைத்தவர், நம்ம அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை மூடி மறைத்து பாதுகாத்தவரே இன்னும் உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. சொல்லுங்க, கரத்தை பிடித்து கைவிடாமல்
கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் அதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. பாடுங்க. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் அதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் அதன் இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சொல்லுங்க. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. நாம் மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் லார்ட். நம்முடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். அவருக்கு முன்பாக மறைவானது எதுவுமே கிடையாது. பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் தாய் தகப்பன் கூட நம்மை கைவிட்டிருக்கலாம். நம்முடைய பதிலுக்கு நம்முடைய சத்தத்திற்கு அவர்கள் பதில் தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய இருதயத்தில் நம்ம வாஞ்சிக்கிறதான எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின அந்த நல்ல தகப்பனை இந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ,
ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. சொல்லுங்க, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். பாடுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ.
நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி உற்சாகமாக Thank you, Jesus. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. சத்தமாய் பாடுங்க. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம்.
இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இதுவரையும் நம்மை நடத்தின ஆண்டவர், இதுவரையும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர், இதுவரையும் பாதுகாத்த ஆண்டவர், எல்லா நன்மைகளையும் பரத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார்னா அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உந்த நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கண்மலை கூட கரைந்து போகுமா? அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். தேங்க்யூ. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஓ உங்க நாமம் இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும்.
உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் தீச்சூளை சொல்லுவோம் உங்க சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே இயேசுவே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. Thank you Lord. பாடுவோம் அல்லேலூயா. சொல்வோம் உங்க நாமம், உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும்பா. பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? சிங்கத்தின் நடுவில் தீச்சூளையின் நடுவிலும் ஒருவேளை தூக்கி போட்டாலும் சேதங்கள் எதுவும் தெய்வ பிள்ளைகளை அணுகுவது இல்லையே. ஒருபோதும் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்துவது இல்லையே. ஆண்டவருடைய ஜனத்தை ஒருபோதும் சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சேர்ந்த கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம். இயேசு நமக்காக இருக்கிறாரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க எங்கூட சேர்ந்து கைகளை தட்டி நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓஹோ இயேசு நீங்க போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க ஆமாப்பா ஏசையா போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை, போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் போவதில்லை. தாயும் தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா ஓஹோ போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமா நன்றி நன்றி நன்றி. பாடுங்க பாடுங்க பாடுங்க. சோர்ந்து போவதில்லை. ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே ஏசப்பா நீங்க எல்லாம் பார்த்துக்கிடுவீங்கப்பா. நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் இயேசு நீங்க விடுதலையோடு பாடுவோமா. சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே உற்சாகமாய் உற்சாகமாய். ஆமென் நன்றி. பார்த்துக் கொள்வீங்க. கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக் கொண்டே ஒரு பொக்கிஷம். எஸ் எஸ் நன்றி. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனா. அப்பா மகிமை மகிமை. ஓ நன்றி. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மையும் தானே. நன்றி அப்பா, கிருபப்பா, ஏசப்பா, உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா. விடுதலையோடு கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய். ஓஹோ சர்வ வல்லவர் என் எஜமான், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். ஓ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் இயேசு பரலோகத்தில் என் பெயரை பரலோகத்தில் எழுதி இருக்கிறாராம்.
ஆமென். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா. ஓ நன்றி. எஸ் ஆஹா. வாழன் சர்வ வல்லவர் என் சொந்தமான சாமி வென்றவர். ஏ சர்வ வல்லவர். நன்றி நன்றி. முழு இருதயத்தோடு நல்லா 2 கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். நன்றி. Glory. Hallelujah. Amen. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் அவரை போல நன்மை செய்கிற ஆண்டவர் யாரும், அவரை போல அற்புதம் செய்கிற தேவன் யாரும். உம்மை ஆராதிப்பேன் அழகு, மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் முடித்து போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நான் மறக்கலையே. யாரா மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்த. கைகளை உயர்த்தி ஆராதி அழகே, மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும். ஓ உம்மை ஆராதிப்பேன் நன்றி. ஓ நாவும் பத்தலையே. நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவன் மட்டும் எங்களை நடத்தினீர். தொடர்ந்து கர்த்தர் நடத்த போகிறீர். மகிமையை கர்த்தர் விளங்க பண்ண போகிறீர். உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நீர் எங்களை நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவனமாக ஒரு சங்கீத பகுதி வாசிக்கலாம். சங்கீதம் 48. நாற்பத்தி சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்சீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர்.
தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையை, பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே நமக்கு விசேஷித்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்த விவரங்களை பாஸ்டர் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், விசேஷித்த கூட்டங்கள். அப்போ நீங்கள் அதை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு காத்திருங்க. அதற்கான விவரிப்பான அறிவிப்புகளை கொடுப்பார்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய மத்தியிலே வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு கர்த்தருக்காய் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்குரிய பலன்களை தங்கள் வாழ்க்கையிலே பல மடங்கு பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகுவதாக. கடந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்திருப்பார்கள் என்று சொன்னால், பட்சிக்கப்பட்ட அதன் பலனை நான் திரும்ப தருவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அதை 2 மடங்கு திருப்பிக் கொள்ள கர்த்தருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறார்களே, இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். விடுதலை பலன் சுகம் இந்திடும் கரம், விதவித நோய்களை தீர்த்திடும் கரம். விடுதலை பலன் சுகம் இந்திடும் கரம், விதவித நோய்களை தீர்த்திடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். அற்புதம் செய்திடும் அன்பரின் கரம், தாழ்வினில் உயர்த்திடும் தற்பரன் கரம். அற்புதம் செய்திடும் அன்பரின் கரம், தாழ்வினில் உயர்த்திடும் தற்பரம் கரம். காயங்கள் ஆற்றிடும் கர்த்தரின் கரம், கடும் துயர் போக்கிடும் வலது கரம். காயங்கள் ஆற்றிடும் கர்த்தரின் கரம், கடும் துயர் போக்கிடும் வலது கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். தேவைகள் சந்திக்கும் தேவரின் கரம், தேடி வந்தோருக்கும் கொடுக்கும் கரம். தேவைகள் சந்திக்கும் தேவனின் கரம், தேடி வந்தோருக்கும் கொடுக்கும் கரம். நாள்தோறும் நடத்திடும் நாதனின் கரம், நாட்கள் போனாலும் உயிர் தந்திடும் கரம்.
நாள்தோறும் நடத்திடும் நாதனின் கரம், நாட்கள் போனாலும் உயிர் தந்திடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். விடுதலை பலன் சுகம் ஈந்திடும் கரம், விதவித நோய்களை தீர்த்திடும் கரம். விடுதலை பலன் சுகம் ஈந்திடும் கரம், விதவித நோய்களை தீர்த்திடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ள கரம், சுத்தரின் கரம் சுகமாக்கிடும் கரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு 7 நாட்கள் சிறப்பான ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். நாளைய தினத்திலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஒரு விசேஷித்த ஜெபத்தை நடத்தும்படி ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு 7 நாட்கள் ஜெபம் நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே நடக்க மாட்டேங்க பாஸ்டர், ஒன்றுமே நடக்க மாட்டேங்க பாஸ்டர், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கு பாஸ்டர், இப்படி இருக்கு பாஸ்டர் அப்படின்னு ஆங்காங்கே அப்படி சத்தங்கள் எல்லாம் கேட்குது. ஸ்தோத்திரம். சரி, நடக்க மாட்டேங்கல்ல, நடக்க வச்சிருவோம். ஆமென். அதனால் 7 நாட்கள் நமக்கு ஒரு விசேஷித்த ஜெபம். அந்த ஜெபத்திற்கு பெயர் எப்பத்தா விடுதலை ஆசீர்வாத ஜெபம். என்ன ஜெபம்? அப்பத்தா இல்லை, எப்பத்தா. எப்பத்தா என்றால் சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. அப்போ இந்த 7 நாள் ஜெபத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய வாசல்கள் நமக்கு திறக்கப்பட இருக்கிறது. ஆமென். அதனால இந்த 7 நாள் கூட்டத்திலும் ஆமென் அல்லேலூயா சொன்னால் போதாது, 7 நாள் ஜெபத்திலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். பகல் நேரங்களில் ஜெப நேரம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜெப நேரம் அப்படியே நடக்கும். ஒருவேளை இந்த 7 நாட்கள் சிறப்பாக உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, காலையில் நம்முடைய சர்ச்சை திறந்திருக்கும் 10 மணியிலேருந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நீங்கள் ஜெபித்து போகலாம். அந்த மாலை நேரம் தான் நமக்கு இந்த 7 நாட்களும் பொதுவான ஜெபங்கள். எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும், சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம அதை பயன்படுத்தி கொள்வோம், மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. எல்லா நாட்களிலும் அந்த நேரத்தை முக்கியப்படுத்தி தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் ஒரு ஊழியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். மற்ற எல்லா நாட்களும் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் உங்கள் பாஸ்டர். ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் நான் தான் பிரசங்கம். எனக்குத்தான் தரிசனம் கொடுத்துருக்காரு, எனக்குத்தான் ஆண்டவர் திட்டத்தை கொடுத்துருக்கார். அதனால நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எல்லாரும் என் பிரசங்கத்தை கேட்க வரணும். ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பிரசங்கத்தை ஒரு வழியாகத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 7 நாள் கேட்கணுமான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பேசுவார். தேவ வசனம் வார்த்தை ஜீவன் உள்ளது. நல்ல ஜபங்கள், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த ஜப நாட்களை முக்கியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாருங்கள். நாளைய தினத்திலிருந்து, நாளை மாலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தொடர்ச்சியாய் இந்த 7 நாட்கள் ஜெபம் நடைபெறும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெரிய சேனையாகிய
வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்ததின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களிடத்திற்கு அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் ஒரு தீர்க்கமான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். கர்த்தருக்காக வாழ்ந்து நின்ற ஜனங்கள், தேவன் பக்கமாக நின்ற ஜனங்கள், தேவனை விட்டு விலகி போய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ கோபாக்கினையும் தேவனுடைய தண்டனையையும் அனுபவித்துக் கொண்டிருந்த காலங்கள். கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேல் வெளிப்பட்டு விட்டது. ஏன்னா இங்க படிக்கும்போது என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் நான் உங்களிடத்திற்கு அனுப்பின அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவமும் கர்த்தருக்கு விரோதமான மீறுதல்களும் தங்களுக்கு இருக்கிற நன்மைகளை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளை அவர்களுக்குள்ளே உருவாக்கி விட்டது. ஆகவே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படி இருக்கணும் நான் விரும்பல, உங்களை பழையபடியும் திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதனாலதான் 12ஆம் வசனத்திலே சொன்னார், 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க, நீங்க ஒரு மீள முடியாத கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அவர்கள் நன்மையை பெற்றவர்கள், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். தேவனோடு உள்ள உறவாடுதல் இல்லை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு பிரியமான நடக்கிற வாழ்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் இல்லை. எல்லாமே ஒரு வெறுமை, கர்த்தரை விட்டு சோரம் போன அனுபவங்கள், மீண்டும் உலகத்திற்கு நேராக போன அனுபவங்கள் சில ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணிற்று. நல்லா இருந்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருக்கலாம், நன்றா சுகித்து இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போன சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நான் விடணும்னு நினைக்கலப்பா, உன்னை இப்படி கைவிடணும்னு நான் நினைக்கல, நீ இப்படியே போயிடணும்னு நான் நினைக்கல, நீ திரும்பு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. திரும்பவும் தருகிற கர்த்தர். இன்னைக்கு காலையில கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை உங்களோட சொல்ல விரும்புகிறார். திரும்பவும் திருப்பிக் கொள்வீர்கள். சொல்லுங்க, திரும்பவும் திருப்பிக் கொள்வீர்கள். எதை திரும்ப தருவார்? எதை திருப்பிக் கொள்வீர்கள்? எதை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க? எதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் என்று நான் 3 விஷயத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பட்சிக்கப்பட்டதின் பலனை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். பட்சிக்கப்பட்டவைகள், பட்சிக்கப்பட்டவைகள் எப்படி பட்சிக்கப்பட்டது? இவர்களுடைய நன்மைகள், இவருடைய பலன்கள், இவருடைய பிரயாசத்தின் பலன்கள், இவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி பட்சிக்கப்பட்டதாம்? வசனம் சொல்லுகிறது, எது பட்சித்து போட்டது? வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள். ஒன்று விட்டதை ஒன்று சாப்பிடுகிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி சாப்பிடுகிறது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிடுகிறது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழு சாப்பிடு. அப்ப பாருங்க எப்படி சேதங்கள், எப்படி இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது.
இவைகளால் ஆசீர்வாதங்கள் பட்சிக்கப்பட்டு விட்டது, இவைகளால் தேவனுடைய நன்மைகள் பட்சிக்கப்பட்டு விட்டது. இது எப்படி சொல்லலாம்? இது ஒரு வாதை, இது ஒரு வாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை வெட்டுக்கிளிகள் சாப்பிடுவது ஒரு வாதை, பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிடுவது ஒரு வாழை. இப்படி சொல்லலாம், அழிக்கும் வாதை என்று சொல்லலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மையை, நம்ம அனுபவிக்க வேண்டியதை, நம்ம சுதந்தரிக்க வேண்டியதை இந்த பூச்சிகள் எல்லாம் அழித்து கொண்டே இருக்கிறது, அழித்து கொண்டே இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய நன்மைகள் அழிக்கப்படுகிறது. சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்முடைய நன்மைகளை ஏதோ ஒரு பக்கத்தில் அழித்து கொண்டே இருக்கிறான், அழிக்கும் வாதை. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் எல்லைக்குள்ளே அழிக்கும் வாதை வந்து நீங்கள் சுதந்தரிக்க விடாதபடி, நன்மைகளை பார்க்க விடாதபடி சத்துரு போராடி இருப்பானே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், இந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பட்சிக்கப்பட்டது திரும்பவும் உங்கள் கரத்திற்கு வரப்போகும். ஒரு யோபுவை பாருங்க. ஒரு காலத்தில் யோபு எப்படி இருந்தார்? 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே வாழ்ந்திருந்தவன், செழித்திருந்தவன், குறைவில்லை. யோபு விசாரிக்கும் போது சொல்லுகிறார்கள், அவனுக்கு என்னப்பா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு, ஏராளமான வேலைக்காரங்க, ஏராளமான வேலைக்காரங்க, தோத்திரம், மிருக ஜீவன்கள், அதை கவனிக்கிறதுக்கு ஆட்கள், வீடு எப்பவும் கலகலப்பா இருக்குது. 1 2 10 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. பாருங்க, ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருந்தா அந்த வீடு எப்படி கலகலப்பா இருக்கும் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் 2 பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளவு கலகலப்பா இருக்கு பாருங்க. தூங்கவும் முடியலங்கிறோம், சாப்பிட முடியலங்கிறோம், தோத்திரம். சில நேரத்தும் கூட்டத்துக்கு கூட வர முடியல பாஸ்டர். இந்த 2ஐயும் பார்க்கறதே எங்களுக்கு ஒரு பெரிய வலி. ஏன் 2 சொல்றது? 1 சொல்லுங்களேன். 1 வச்சுட்டு படாத பாடா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப 10 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்தா ஒரு சபையே வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு இங்க வாங்க, அங்க போவோம், அங்க போகாதன்னா அங்கதான் போய் நிற்கும். அந்த மரத்துல ஏறாதன்னா அங்கதான் என்ன செய்வான்? ஏறுவான். அப்பா யோசித்து பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள 10 பிள்ளைங்க. அப்போ வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் சொல்லி இருப்பார்கள், இருந்தா எழுப்பு மாதிரி வாழணும்யா, கொடுத்து வச்ச ஆளையா. அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள. பாருங்க, தேசமே சொல்லுகிறது, உலகமே சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்திருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தானே திடீரென்று எதிர்பாராத விதமாய் சாத்தான் குடும்பத்தின் மேல் கைய வைக்கிறான், பொருளாதாரத்திலே கை வைக்கிறான், சரீரத்தில் கைய வைக்கிறான், வீட்டுக்குள்ளே கைய வைக்கிறான், மிருக ஜீவன்களில் கைய வைக்கிறான், வேலைக்காரர்கள் மேல் கைய வைக்கிறான். ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிட்டியா. இன்னொருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க ஐயா. இன்னொருத்த ஓடி வந்து சொல்றான், ஐயோ நம்ம வீட்டில் இருந்த 10 பிள்ளைகள் அப்படியே போயிட்டாங்க ஐயா. ஒவ்வொருவரும் ஓடி வந்து சொல்லுகிறார்கள். எல்லாம் பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் சாத்தானால் பட்சிக்கப்படுகிறது, பிசாசின் கிரியைகளினால் பட்சிக்கப்படுகிறது. இருக்கிற நன்மைகளை, இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடி பிசாசு குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். இந்த செய்தியெல்லாம் கேட்டவன் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலும், இன்னொரு பக்கத்தினுடைய இருதயத்தில் எத்தனையோ வேதனைகள், பாடுகள், ஸ்தோத்திரம், கஷ்டங்கள், அழுகை, கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கத்தான் செய்தது. அதே யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் முன்பு இருந்ததை பார்க்கிலும் 2 மடங்காக கர்த்தர் கொடுத்து, எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுத்து, எந்த தேசத்தில் தலைகுனிந்து நின்றானோ, எந்த தேசத்தில் அநேகர் அவனை குறித்து பேசினார்களோ, எந்த தேசத்தில் பரியாசம் பண்ணினார்களோ, எந்த தேசத்தில் ஆதரவாய் இல்லாமல் போனார்களோ, எந்த தேசத்தில் அவனுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, அதே இடத்துல கர்த்தர் யோபுவை 1 மடங்கு அல்ல 2 மடங்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பட்சிக்கப்பட்டதை திரும்ப தருவேன்.
தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போயிட்டீங்களா? சத்துரு உங்களுடைய நன்மைகளை பட்சித்து போட்டானா? நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறானா? ஒருவேளை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறானா? அழித்து விட்டானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, அது திரும்பவும் உங்கள் கரத்திற்கு வரும். அல்லேலூயா. அழித்து போட தேவன் இடம் கொடுக்க மாட்டார். இனி வெட்டுக்கிளி அழிக்காது, இனி பச்சை புழு அழிக்காது. நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிற உங்க வளர்ச்சியை எந்த புழுவும் தடுக்க முடியாது, எந்த பூச்சியும் அரிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் அதை தளர்க்க செய்ய போகிறேன். ஆமென். பட்டு போன மரம் திரும்ப தளிர்க்கும். யோபு கேட்டான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மரம் பட்டு போனால் அது திரும்ப தளர்க்குமே, எனக்கும் என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு துளிர்வு வருமா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ஒரு பட்டு போன ஒரு மரம் கூட திரும்ப தளிர்ப்பதற்கு துளிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, உம்மை நேசித்த, உம்மை ஆராதித்த, உம்மை தேடின, உமக்கு பிரியமாய் நடந்த என் மீட்பர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேனே. எனக்கு ஒரு துளிர்வு வராதா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் நிலைகளில் ஒரு மாற்றம், ஒரு துளிர்வு வரத்தான் போகிறது. ஏனென்றால் உங்க மேல ஒரு மழை, உங்க மேல ஒரு அபிஷேகம், உங்க மேல தேவனுடைய வல்லமை, உங்களை துளிர்க்க வைக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சொல்றேன், துளிர்க்க போகுது. இன்னைக்கு வரைக்கும், இந்த ஆராதனைக்கு வர்ற வரைக்கும் காஞ்சி போன மரத்தை மாதிரி இருந்திருக்கலாம், பட்டு போன மரத்தை மாதிரி இருந்திருக்கலாம். பார்த்துட்டு நிறைய பேர், இந்த மரம் ஒண்ணுக்கும் ஆகாதுங்க, இது பிரயோஜனமற்றதுங்க, இது என்ன தூக்கி எரியத்தான் வேணுங்க அப்படின்னு பேசி இருக்கலாம். அதே மரம் தான் ஒரு துளிர்வு அதற்குள்ள இருந்து வரப்போகுது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த வேர்ல ஒரு ஜீவன் இருந்துச்சான், அந்த ஜீவன் அதை துளிர பண்ணிச்சான். நான் சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன், ஆமென், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னை துளிர்க்க வைக்கும் ஐயா, என்னை துளிர்க்க வைக்கும் ஐயா. ஒரு ரூத்தின் வாழ்க்கையிலே பட்டு போன நிலைமையில இருந்த ஒரு ரூத்தின் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாளிலே துளிர்க்க பண்ணினார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். பட்சிக்கப்பட்டதை திரும்ப தருவார். வாய்ப்பே இல்லை, இந்த இடத்துல எழும்பதற்கு வாய்ப்பே இல்லை, திரும்பவும் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே போயிட்டு, பிசாசு அழிச்சிட்டான், மனுஷர்கள் அழிச்சிட்டாங்க, உலகத்தின் காரியங்கள் அழித்து விட்டது. பயப்படாதீங்க, தீர்க்கமாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கும் பொழுது, பறிக்கப்பட்டதை திரும்பவும் தருவார். பறிக்கப்பட்டது வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சில வசனங்களை படியுங்கள். 1 சாமுவேல் 30 1லிருந்து 3 வரை வாசிக்கலாம். அவர்கள் சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் விழுந்து கொள்ளையடித்து அதை அக்கினினால் சுட்டெரித்து சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவைகளை பிடித்து கொண்டு போய்விட்டான். நன்றாய் கவனிங்கள், கொண்டு போய்விட்டான். அமலேக்கியன் வந்து தாவீதுக்கு உரியவைகளை, தாவீதின் ஆசீர்வாதங்களை, தாவீதின் நன்மைகளை, தாவீது சுதந்தரிக்க வேண்டியவைகளை கொண்டு போய்விட்டான். அதுதான் பறிக்கப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், பட்சிக்கப்பட்டது அப்படின்னா ஒண்ணு இல்லாம ஆக்கியாச்சு. பட்சிக்கப்பட்டது, அழித்து போட்டது. ஆனா இங்க இருக்கு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய்விட்டான். தாவீதின் ஆசீர்வாதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, தாவீதின் நன்மைகள் கொண்டு போகப்பட்டு விட்டது. சத்துருக்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், சத்துருக்கள் கொண்டு போய்விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை, நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை ஒருவேளை சத்துருவானவன் எடுத்து கொண்டு போயிருக்கலாம், இல்லாவிட்டால் திருடி கொண்டு போய் எடுக்கலாம். இப்படி சொல்லலாம், கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம்.
கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம். அதான் பறிக்கப்பட்டவைகள். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த விஷயத்தில் தாவீது கேள்விப்படுகிறார். இப்படி சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, ஒன்னும் வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே நல்லதுதான், இதுகளோட இருந்து கஷ்டம், கொண்டு போயிட்டாலாம் போட்டு அப்படின்னு சொல்லல, அவைகளுக்காக அழுகிறான். ஐயோ, நான் இல்லாத நேரத்தில் இவைகள் திருடப்பட்டு விட்டதே, என்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் உள்ளவைகள் கொண்டு போகப்பட்டு விட்டதே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? அழுது அழுது பார்க்குறான். அழுதா வந்துருமா? அழுதா திரும்ப வந்துருமா? யோசித்து பாருங்கள். நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு அழுகையா? கண்ணீர் வடித்தால் காரியம் சரியாகி விடுமா? அழுது கொண்டே இருந்தால் காரியம் நடந்து விடுமா? அதான் சொன்னாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படுகிறபடினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். பிள்ளைங்க படிக்கிறாங்க, பரீட்சை எழுதியிருக்காங்க, நல்ல மார்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கிடைக்கல. வீட்டில் வந்து அழுறாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு மார்க்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு நாள் முழுவதும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா மார்க் வருமா? அழுகிறதினால் எதையும் சாதிப்பதில்லை. அழுகை பிரச்சனையின் முடிவல்ல. அல்லேலூயா. அழுகை எப்போ வரும்? மனசை ரொம்ப பாரப்படுத்தும் போது அழுக வரும். தேவையில்லாம நம்ம அழமாட்டோம். நம்ம இருதயத்தை பாரப்படுத்தும் போது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை சந்திக்கும் போது, தாங்க முடியாத வலி சரீரத்தில் ஏற்படும் பொழுது, தாங்க முடியாத பலவீனம் சரீரத்தில் ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமலே அழுக வருது. நான் சொல்லுகிறேன், அழுகை பிரச்சனையின் முடிவல்ல. எவ்வளவு நேரம் அழ முடியும்? தாவீது அழுதான் அழுதான் அழுதான். எது வரைக்கும் அழுதானா? சிலர் சொல்லுவாங்க, அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போயிட்டியா, அழுது 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 ஒரே தலைவலியா இருக்கு, அழுது 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 நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. அதான் வரும், தலைவலி வரும், நெஞ்சு அடைக்கும், நடக்க முடியாம இருக்கும், தூக்கம் வராது. இதான் பிரச்சனை. அழுது 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 பலன்லாம் போயிட்டான். இப்பதான் அவன் எழுந்து, அழுது பிரயோஜனம் இல்லை, இதுக்கு முடிவு என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளின் முடிவு அழுகை அல்ல. உங்கள் பிரச்சனையின் முடிவு தேவனுடைய பாதம், தேவனுடைய சமூகம். கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, நான் இல்லாத நேரத்தில் சத்துருக்கள் வந்து எனக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லுகிறேன், எத்தனை பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில சந்திக்கலாம், போராட்டங்களை சந்திக்கலாம், எதிர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம், திருப்பிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா உங்க பிரச்சனைக்கு முடிவு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருடைய சமூகம். தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போதுதான், அவருடைய பாதத்திற்கு வரும் பொழுதுதான் நாம் செய்ய வேண்டியதை போதித்து சொல்லுவார். உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வருத்தப்படுகிறதினால், அழுகிறபடினால், கண்ணீர் வடிக்கிறபடினால், புலம்பிக் கொண்டிருக்கிறபடினால் உன் பிரச்சனையின் முடிவல்ல. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டால் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். மிக எளிமையாய் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் நடந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் பின்தொடரட்டுமா ஆண்டவரே? ஆண்டவரே, நான் போகட்டுமா? பரலோகத்திலிருந்து உத்தரவு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், பின்தொடர், நீ போ, நீ அதை பிடித்துக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் போன்னு சொல்றார்னா, கர்த்தர் செய்யன்னு சொல்றார்னா, ஆண்டவர் சொல்லுன்னு சொல்றார்னா, அதுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு நடக்கும். கர்த்தருக்கு நினிவேக்கு போ அப்படின்னா அந்த தேசம் கர்த்தர் அறிய போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் போன்னு சொல்றாருன்னா எதையோ ஒன்ன செய்ய போறாருன்னு அர்த்தம். பயந்து கொண்டிருந்த ஒரு கிதியோனை பார்த்து, ஆமென், பராக்கிரமசாலியே நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ அப்படின்னா ஆண்டவர் அனுப்புறாருன்னா அவன் மூலமா எதையோ ஒன்ன செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா அதுக்கு பின்னணியிலே தான் அற்புதம் இருக்கு, அதுக்கு பின்னணியிலே தான் நன்மை இருக்கு, அதுக்கு பின்னணியில் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் என்று சொல்லுங்கள், கவனியுங்கள். ஆகவே பிடித்து கொள்ளுவாய். வார்த்தை வந்தாச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு. தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார்னா நடந்துரும்.
போன்னு சொன்னார்னா கிரியை செஞ்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உடனே அவன் புறப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்கலாமா? 18-19 கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, எல்லாவற்றையும். நல்லா சொல்லுங்க, எல்லாவற்றையும். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் வரும், இல்லைன்னா கொஞ்சம் தான் வரும். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். பறிக்கப்பட்டதை திரும்ப தருவார். நீங்க அனுபவிக்க வேண்டியது நியாயமானது உங்களுக்கு வசம்தான் வரணும். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்குரிய இடம், அது உங்களுக்குரிய சொத்து. அது சோத்திரம். வஞ்சகத்தினாலே ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ஆசீர்வாதத்தை பறித்திருக்கலாம். நியாயமா உங்களுக்கு தான் வரணும். சோத்திரம். சொல்லுகிறேன், ஒருவேளை சில இடங்கள் நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய சில இடங்கள் அது வஞ்சிக்கப்பட்டு, அது ஏமாற்றப்பட்டு உங்கள் கரத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். நீங்கள் மனவேதனைப்பட்டிருக்கலாம். எனக்கு வர வேண்டியதுங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டியது, அந்த வேலை எனக்கு வர வேண்டியது, அந்த நன்மை எனக்கு வர வேண்டியது, அந்த வீடு எனக்கு வர வேண்டியது, ஆமென், அந்த சம்பளம் எனக்கு வர வேண்டியது, அந்த ப்ரமோஷன் எனக்கு வர வேண்டியது. ஆனா அது இன்னைக்கு பறிக்கப்பட்டு விட்டது. யாரோ ஒருத்தர் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு அது போய் விட்டது. தீர்க்கமாய் கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அது யார் கையில இருக்காது, உங்களுக்கு உரியதை உங்கள் கையிலேயே கர்த்தர் மறுபடியும் தருவார். பறிக்கப்பட்டவை திரும்பவும் கையில கொடுப்பாராம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பறிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லட்டுமா? பாழானதையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பாழானதையும் பயனுள்ளவைகளாய் திருப்பிக் கொள்வீர்கள். யாத்திராகும் 15:23 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் வனாந்தர யாத்திரையிலே கடந்து வந்த பொழுது செங்கடலை கடந்து வந்து பாடல்களை பாடுகிறார்கள். தம்புரு வாசித்து நடனமாடி கர்த்தரை துதித்து பாடுறாங்க. பெரிய அற்புதம் அல்லவா? செங்கடலை கடக்க பண்ணது சாதாரணமான அற்புதமா? எவ்வளவு பெரிய அற்புதம்! அதெல்லாம் பார்த்தாங்க. 2 பக்கம் தண்ணி மதில் போல நின்னுச்சான். உள்ள இருந்த தரையா இருந்துச்சான். அதுல வேற பின்னால விரட்டிட்டு வந்த அந்த பார்வோனின் சேனையும் நடுக்கடல்ல என்ன செஞ்சிட்டாராம், அப்படி அமிழ்த்து போட்டுட்டாராம். யாருக்குங்க இப்படி நடக்கும்? 430 வருஷமா அடிமைப்படுத்தினவன், 430 வருஷமா வேதனைப்படுத்தினவன், 430 வருஷமா கஷ்டப்படுத்தினவன், சந்ததிகளாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அவன் சேனையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு பார்க்கிற செய்தி, கேட்கிற செய்தி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும். மகிழ்ச்சி வந்த உடனே பாட்டு தானா வருது. அதான் சந்தோஷமா இருக்கிறவன் என்ன பாடுவானா சொல்லுங்க? சங்கீதம் பாடுவானா? சங்கீதம்னா என்னது? பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நிறைய பேர் பாட்டு பாடலன்னா சங்கடமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்படித்தானே? சந்தோஷமா இருக்கிறவனுக்கு பாட்டு தானா வரும். அதான் அழகா சொன்னாங்க, தானா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானா வரும். கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்வாங்க? பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சட்டியோட பத்தி போற வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாட்டு? எந்த சூழ்நிலை, 10 நாளும் எந்த சூழ்நிலையும் அவரன் அப்படின்னு பாடுவாங்க. ஏன்னா சந்தோஷத்தின் மிகுதியில என்ன இருக்குங்கிறத கூட என்ன செய்கிறது, மறந்துடுறத பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான் பாருங்க. கர்த்தருக்கு பாத்ரூமுக்கு போனா பாட்டு தான். ஆமா, தண்ணி தீர்ற வரைக்கும், தண்ணி தீர்ற வரைக்கும் குளிச்சமா வந்தமான்னு கிடையாது. பைப்பை திறந்து விட வேண்டியது ஒரே பாட்டு, சந்தோஷம். கடைசியில் தண்ணி இல்லைங்கும் போது தான் பாட்டே நிற்குது பாருங்க. சிலருக்கு பாட்டெல்லாம் அப்படிதான் வரும். சந்தோஷமா இருந்தோம். இந்த ஜனங்களுக்கும் வருது பாட்டு. ஐயோ, என்ன அருமையா கர்த்தர் செஞ்சாரு, எப்படி நடத்தினாரு, என்ன அருமையான நிகழ்வு, இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்ததில்லையே சொல்றாங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் அப்படிலாம் புகழ்ந்து பாடுறாங்க. அங்க தம்பூர் எடுத்தாங்களாம், அடிச்சாங்களாம், டான்ஸ் ஆடினாங்களாம், பாடினாங்களாம். பாடி 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 தாகமே வந்துட்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடி பாடி தாகமே வந்துச்சு. தண்ணி குடிக்கணும்.
ஓடி வந்து பார்க்குறாங்க, தண்ணி இருக்கு, ஒரு ஊற்று இருக்கு. ஓடி வந்து, அப்பா தண்ணி இருக்குப்பா, தண்ணி இருக்குப்பா, எல்லாரும் தண்ணியை குடிப்போம் அப்படின்னு தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தா எப்படி இருந்துச்சான்? கசப்பா இருந்தது, பாழாய் இருந்தது. பாழான தண்ணீர், பாழான ஊற்று, பாழான இடம். ஐயா, தண்ணி இருக்கு ஆனா பிரயோஜனம் இல்லை, ஊற்று இருக்கு ஆனா பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். இடம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. வேலை இருக்கும் ஆனா பிரயோஜனமா இருக்காது. நன்மை இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. பாழானது, பாழானது, பிரயோஜனமற்றது, பிரயோஜனமற்றது. நல்ல கவனிங்க, இந்த பாழான இடத்திலும் இந்த பாழான தண்ணீரையும் பிரயோஜனமற்ற அந்த ஊற்றையும் ஆமேன் கர்த்தர் பயனுள்ளதா மாற்றுறதுக்கு, ஆசீர்வாதமா மாற்றுறதுக்கு மோசேக்கு சொன்னார், வேற எங்கேயும் போக வேண்டாம், இதே ஊற்று தான், அதே இடம் தான், அதே தண்ணி தான், நான் அதை மாற்ற போறேன், நான் மாற்ற போறேன். பாழாய் கிடக்கிறவைகளில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. பாழான இடத்துல தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. பாழான தண்ணீர், பிரயோஜனமற்ற தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தான தண்ணீரா மாறப்போகுது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். மோசேயை பார்த்து, மரக்கிளையை வெட்டுப்பா, அதுல தூக்கி போடு, அதுல தூக்கி போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லட்டுமா? ஆசீர்வாதத்திற்காய் வேறு வழியை தேடாதே, மாற்றங்களுக்கு வேறு வழியை தேடாதே, நன்மைக்கு வேறு வழியை தேடாதே. இருக்கிறதுல பாரு, அற்புதம் நடக்கும். இருக்கிறதுல தேவனை தேடியே அதுல நில்லு, அற்புதம் நடக்கும். இருக்கிற இடத்துல ஆண்டவரை சார்ந்து நின்னு பாரு. இங்க கசப்பா இருக்குன்னு வேற ஊற்றுக்கு போகாத. அந்த ஊத்துல தண்ணி கூட இருக்காது, இங்கேயாவது தண்ணி இருக்கு, அங்க அது கூட இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நின்னு பாரு, இருந்து பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உன் பார்வைக்கு அது பிரயோஜனமற்றது, உன் பார்வைக்கு அது கசப்பானது, உன் பார்வைக்கு அது ஆகாதது, உன் பார்வைக்கு தேவையற்றது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுல தான் அற்புதம் செய்ய போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பாழான இடம் பயிர் நிலமாய் மாறப்போம், பிரயோஜனமற்றது பிரயோஜனமாய் மாறப்போகிறது. ஆகாதென்று ஆமென் வெறுக்கப்பட்ட இடங்கள் ஆசீர்வாதமான இடமாய் மாறப்போகிறது. அந்த இடத்துக்கு மாறான்னு கூட பெயர் வச்சாங்க. ஆனா கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். மாறா எப்படி மாறிச்சான்? நான் நினைக்கிறேன் அந்த இடத்தை விட்டு ஜனங்க அதுக்கப்புறம் போயிருக்கவே மாட்டாங்க. குடிக்க குடிக்க தண்ணி எப்படி இருக்கு? மதுரமா இருக்கு. மதுரம் அப்படிதான் எழுதியிருக்கு. மாறா எப்படி மாறிச்சான்? மதுரமா மாறிச்சான். அப்படின்னா மதுரம்னா என்னது? இனிப்பு. அப்ப இதுவரைக்கும் அவர்கள் குடித்திராத ஒரு தண்ணி, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு கிரியை, இதுவரைக்கும் அனுபவித்திராத ஆசீர்வாதம். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் எப்பவுமே இப்படிதான் நமக்கு செய்வார். நீங்க பார்க்காததை பார்க்க செய்வார், அனுபவிக்காததை அனுபவிக்க செய்வார். இதுவரைக்கும் நீங்க கண்டிராத அற்புதத்தை வர்ற 7 நாள்ல நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு அது நடக்கத்தான் போகுது. ஆண்டவர் சொல்ல போகிறார், எப்பத்தா ஆமென், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அது இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி இருக்காது. ஒரு புதிய அற்புதத்துக்குள்ள, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள சபையை கர்த்தர் கொண்டு போறாரு, ஜனத்தை கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென். மதுரமாய் மாறிட்டு. அப்ப பாழானதுல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாழான இடம், பாழான நிலம், பாழான உணவு, பாழான தண்ணீர் இப்ப பிரயோஜனமானதா மாறுது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த காலவெளியில தீர்க்க தரிசனமா நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் தெளிவா திட்டமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், திரும்பினால் திருப்பிக் கொள்வீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்வீர்கள், பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பறிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பாழானதையும் பயனுள்ளதாய் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீர்களானால் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமை, எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் நம்முடைய இருக்கல் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கலாமா? எல்லாருடைய முகத்தை காண, ஆண்டவருடைய சமூகத்தை காண. ஆமென். ஸ்தோத்திரம். ஏய்மேன், ஏய்மேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் செய்ய போறார்.
விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு நடக்கத்தான் போகிறது, என் வாழ்விலே நடக்கத்தான் போகிறது, என் குடும்பத்திலே நடக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. திரும்பி வாருங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி கைகளை தட்டி சொல்வோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். கைகளை தட்டி போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓ, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓ, ஆத்துமா பாடிடுதே இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆஹா, துதித்திடும் என்றும். தாழ்மையுள்ள தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜன் வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை. ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே. நன்றி நன்றி இயேசையா. என் உள்ளம் என்றும் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். எதை இழக்க மாட்டீங்க, எல்லாம் திரும்ப வரும். உன் குடும்பத்துக்கு வரும், உன் வீட்டுக்கு வரும், உன் கையில வரும். இழந்து போன ஆசீர்வாதம் மறுபடியும் ஆமென் திரும்ப வரும்.
இயேசுவின் நாமத்தினாலே பட்சிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. உன் கரத்திற்கு வரும். செய்வார், செய்வார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் நன்றி. நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால் கொள்ளையாடி கொண்டு போன, பறிக்கப்பட்ட, எடுத்து கொண்டு போன எல்லாம் உன் கைக்கு வரும், உன் கைக்கு வரும். ஆமென். திருப்பிக் கொள்வாய், உன் குடும்பத்தை திருப்பிக் கொள்வாய், உன் ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வாய். ஓ, போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆஹா, ஓ என்றும். கைகளை தட்டி, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்ததின் பலன நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் கைக்கு வரும் திரும்பவும் சில ஆசீர்வாதங்கள் நீ பிடித்துக் கொள்வாய். ஒன்றும் குறைவுபடாமல் அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும், தீமைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும், பலவீனங்கள் சரீரத்தை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆராதனைக்கு வர முடியாமல் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சுகம் கொடுத்து உடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க உதவி செய். சமாதானத்தின் தேவன் உடைய பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் இருப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர்